என்ன என்ன சேட்டை பண்றீங்க? நீங்க எல்லாரும் சேட்டை பண்றீங்களா? அம்மா பிள்ளைங்களா? அம்மா பிரிஞ்ச தருணம் எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுங்களா? அந்த பச்சை பாரகனெல்லாம் அத்தடி ஏன்னா தாய் அழுவ எனக்கு தான் தெரியும். அதனால நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இது உள்ள நினச்சா ரொம்ப கஷ்டம். ரொம்ப 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 எந்த பிள்ளைங்க மேலேயும் இருக்கும் கஷ்டம். எல்லா பிள்ளைங்க மேலேயும் கஷ்டம் இருக்கும். ஆனால் இதுங்க மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வாங்கியிருக்கிற இடத்துக்கு போய் இதுங்க சந்தோஷமாக இதுங்களை வச்சு இது சூப்பராக வாழணும். சூப்பராக வாழணும். அவங்க அம்மாவோடைய ஆத்மா சாந்தி அடையணும். இதுங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அது கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அதனால இதுங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவங்க அம்மா ரொம்ப 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 ஆத்மா சாந்தி அடைஞ்சு நிம்மதி அடைஞ்சிருக்கணும். அதை நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அவ்வளோ கஷ்டமாக இதை தூக்கிட்டு வந்தேன். ஒரு இடம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், வாங்கின இடத்த. அது உங்கள்கிட்ட எல்லாருக்கும் சொல்லணும். அது ஹாப்பியாக சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு சொல்கிறதுக்கு டைம்லாம் இல்லை. இதை சந்தோஷமாக நான் சொல்கிறேன். சந்தோஷமாக எல்லோரும் ஏற்றுக்குங்க. ஒவ்வொரு நபருடைய இடம் அது என்னுடைய இடம் கிடையாது. உங்களுடைய ஹெல்ப் இல்லைன்னா, உங்களுடைய உதவி இல்லைன்னா எனக்கு எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் இந்த ஜீவன்களுக்கெல்லாம் எந்த உதவியுமே கிடைக்காது. அது ரொம்ப 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 உங்களுக்கு நன்றி சொல்லணும். பயங்கரமாக உங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் சும்மா சந்தோஷமாக ஏற்றுங்க. நான் எல்லாமே ஒன்று ஒன்றா அந்த இடத்துல செய்யும் போது எல்லாமே உங்களுக்கு வீடியோ போடுறேன், பாருங்கள். எல்லாரோடைய வேண்டுதல், எல்லாரோடைய கவலை, எல்லாரோடைய சந்தோஷம் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அது ஜெகஜோதியாக பூமி பூஜை போடுறப்ப எல்லாருக்கும் சொல்லுவோம். எல்லாரும் வாங்க, சீக்கிரம் போட்டு சீக்கிரம் ஆரம்பிப்போம். நாங்கள் இது ஒரு வருஷமாக நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தது தான். அடுத்த மலைக்கெல்லாம் வேறு இடம் பார்த்து போயிடணும் அப்படின்னு நாங்கள் உண்மையிலே நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அடுத்த மலைக்கெல்லாம் நாங்கள் இந்த வீட்டில் இந்த பிள்ளைங்களை வச்சுருக்க மாட்டோம்னு எங்களுக்கு தெரியும். சில பேர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதேமாரி இந்த இடம் நான் எத்தனை பேர்கிட்ட இடம் கேட்டேன் அவங்களுக்கும் தெரியும். நான் இதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைலாம் வராதுக்கு முன்னாடியே நாங்கள் இடம் தேடிக்கிட்டு தான் இருந்தோம். ஒருத்தர் சொல்லி நான் எதுவுமே நான் செய்ய மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டாக நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஒரு வருஷமாக அதே தான் நினச்சிட்டு இருந்தோம். அடுத்த மலைக்கெல்லாம் ஃப்ரீயான இடத்துல கொண்டு போய் நம்ம பிள்ளைங்களை வச்சு ஹாப்பியாக வச்சுருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு தான் நான் நினச்சிருந்தேன். அதேமாரி சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் நெருங்கி வந்துச்சு. அதேமாரி நல்லபடியாக இடம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். உடனே வாங்கினோம். சட்டுப்புட்டு நான் இடத்த வாங்கி முடிச்சாச்சு. இந்த மாதிரி அடுத்தது நல்ல நாள் பார்த்து பூமி பூஜை போட்டுட்டு அடுத்தது போர் போடணும். போர் இல்லாமல் அங்கே பிள்ளைங்களை கொண்டு வச்சுட்டு இருக்க முடியாது. நான் போர் போடுறதுக்கே அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த அடுத்த மலைக்குள்ளே நம்ம போகணுமோ அதுக்குள்ளே நம்ம போயிடுவோம். இது என் பிள்ளைகளுக்கு தான் நல்லது, என் பிள்ளைங்களுக்கு தான் நல்லது. நான் ஒரு இடம் பார்த்து போனேன்னாக்கா ஹாப்பியாக சந்தோஷமாக ஓடி விளையாட, ஒரே இடத்துல படுத்துருக்குவோம். இங்கே படுக்கவும் இடம் இல்லை, எல்லாம் வளர்ந்துருச்சுங்க. ரொம்ப நெருக்கடி, எங்கள் வீட்டுக்குள்ளே நெருக்கடி. அதனால் நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா சந்தோஷமாக வச்சுருக்க முடியும். அதுக்கான வசதிகள்லாம் தேடி வச்சு பண்ணி ஆஸ்பத்திரியும் அதுலேயே ஒரு ரூம் மாதிரி கட்டணும். டாக்டர் இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி கட்டணும். அடுத்தது கிச்சன் தனியாக கட்டணும் சமைக்கிறதுக்கு. அடுத்தது அதுங்களுக்கு தண்ணியெல்லாம் செப்டி டேங்குக்குள்ளே போய் செப்டி டேங்கு மாதிரி கட்டி பாத்ரூமெல்லாம் அலசி விட்டு உள்ளே போகிற மாதிரி வைக்கணும். நிறைய பிளானோட அதுகளுக்கு வசதியோட எந்த ஒரு அசிங்கமும் வெளியில் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு பண்ணி வைக்கணும்னு நான் எதிர்பார்த்துருக்கேன். அதனால் மக்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் வேணும். இன்னும் நிறைய இந்த பிள்ளைங்களுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சேன்னா இன்னும் நான் வளர்ச்சி அடைஞ்சி நான் நல்லபடியாக என்னுடைய பிள்ளைங்களை பாதுகாத்தேன்னா அதேமாதிரி நிறைய பேருக்கு இந்த ஒரு டாக் வச்சுக்கிறவங்க, 10 டாக் வச்சுக்கிறவங்க, 5 டாக் வச்சுக்கிறவங்க, என்னட்ட நிறைய பேர் ஹெல்ப் கேட்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுவேன், நிறையா உதவிகள் செய்வேன். இது ஒரு சேவை. இந்த சேவைக்குள்ளே நம்ம வந்திருக்கிறதுனால நாட்டில் உள்ள அனைத்து ஜீவங்களுக்கும் இந்த வாயில்லாத ஜீவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இந்த ஜீவங்களுக்கு எங்கனை பார்த்தாலும் ஹெல்ப் பண்ணுவேன், எங்கனை பார்த்தாலும் தூக்கிடுவேன், எங்கனை அடிப்பட்டாலும் நான் பாதுகாத்துருவேன். இதுங்களுக்கான பொறுப்பு நான் நிறைய எடுத்துக்குவேன். அதுதான் என்னுடைய, அப்போ தான் என் ஆத்மா சாந்தி அடையும். நாங்கள் நிம்மதி, எங்களுடைய மனசு திருப்தியாக இருக்கும். நிறைய விஷயம் நான் சொல்லி அழுது கூட இருப்பேன், எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜீவங்களை ஒரு ஜீவனை ஒருத்தர் தூக்குனாலும் நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம்.
அது திரும்ப திரும்ப என் லைஃப்லேயே அதுதான் வரும் கண்டினியூவாக. அதனால் இந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இந்த பிள்ளைங்களை நான் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன். யாருக்கிட்டையாச்சும் வாங்குவேன் ஆபத்துக்கு அவசரத்துக்கு. ஆனால் பிள்ளைங்களை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். என் உயிர் உள்ள வரைக்கும் என்னோட தான் இருப்பாங்க. அதனால் நல்ல இடம் அமைஞ்சிருச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும். எல்லாருமே நீங்கள் எல்லாருமே வருவீங்க எங்கள் வீட்டுக்கு. இந்த பைரவர் இல்லத்துக்கு நீங்கள் எல்லாருமே வரணும். வர்றதுக்கும் நான் எல்லாமே சொல்லுவேன். உங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒவ்வொரு நபரும் எனக்கு கடவுள். அதுக்கு மேலே எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். என்னையே தான் நீங்கள் எல்லாரும் பாராட்டியிருப்பீங்க. அம்மா நீங்கள் கடவுள், அப்படி தெய்வம் எல்லாம் சொல்லியிருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நபரும் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு இந்த கவலைக்கெல்லாம் ரொம்ப நன்றியை சொல்லிடுறேன். நானும் அதேமாரி தான் கவலைப்படுவேன் ஒவ்வொரு நபருக்கும். அதேமாரி எனக்கும் நிறைய சப்போர்ட்டு, நிறைய நல்ல உள்ளங்கள் இருந்து என்னை காப்பாற்றி என்னை நல்ல நிலைமைக்கு தான் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. அதேமாரி நீங்கள் எல்லாரும் கடவுள் எனக்கு. ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும், அப்பா மாதிரி உள்ளவங்க, அம்மா மாதிரி உள்ளவங்க, எப்பா என்னால் என்னவே முடியாது. எனக்கு வாழ்த்து சொன்னது, எனக்கு ஆறுதல் சொன்னது, எனக்கு கஷ்டத்தை பங்கு ஏற்றுக்கிட்டது, உறவுகள் கூட எனக்கு அவ்வளவு எனக்கு என் கஷ்டத்தில் பங்கு ஏற்கலை. என்னுடைய மக்களுடைய உறவு தான். இப்போ நான் ஒருத்தருடைய முகத்தை கூட நான் பார்த்ததில்லை. ஏதோ 50 பேர் எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அவங்க முகத்தை தான் நான் பார்த்துருப்பேன். பாக்கி எத்தனையோ லட்சம் பேர் என்னிட்ட பேசியிருப்பீங்க. அவங்க முகமெல்லாம் நான் பார்த்ததில்லை. நம்ம பைரவர் இல்லத்தில் நின்று எல்லாரும் ஜகஜோதியாக ஒரு அந்த தருணத்தை எல்லாரும் பார்ப்போம். என்ன எப்படி பார்க்குறீங்க? அப்பாடியே அப்பாவா சரி